ஜூன் 17. ஜூன் 17 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கார்பேஜ் மேன் டேங்கிறாங்க. குப்பை அள்ளுறவங்க இருக்காங்க இல்லையா? அந்த குப்பை அள்ளுறவங்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமா தான் இந்த நாள் இருக்குது. ஒரு பாட்டு கூட வரும் பார்த்தீங்களா? "சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, 4 நாள் லீவு போட்டா நாறி போகும் ஊரு" அப்படின்னு வரும். அந்த மாரி குப்பைகள கிளீன் பண்றவங்கள நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இந்த நாள் வச்சிருக்காங்க. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு குரோக்கடைல் டேங்கிறாங்க. குரோக்கடைல்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா சுமார் 26 வகையான முதலை வகைகள் இருக்குதாம். இந்த முதலைகள பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வச்சிருக்காங்க. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டீசலினேஷன் ஆர்ட் டேங்கிறாங்க. டீசலினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்கு. மேக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ல விதவிதமான ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நிறைய பில்டிங்ஸ்ல கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்ட் ஒர்க்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளா தான் இந்த நாள் இருக்குது. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டே ஆஃப் காம்பட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட் டேங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள் நிறைய இடங்கள்ல அழிஞ்சு, நிறைய இடங்கள்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பாலைவனமா மாறிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல வறட்சியும் அதிகமாயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான வறட்சிய கட்டுப்படுத்தணும். நம்ம இயற்கை வளங்கள அதிகமா பாதுகாக்கணும். இயற்கை வளங்கள அதிகமா வளர்க்கணும். அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வச்சிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஜூன் 17 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டூ யூ.